கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. உங்களுக்கு ஏதாயிலும் உதவி செய்யணும்னு கேட்டாலே போதும், கர்த்தரே வந்து உங்களுக்கு உதவி செய்வார். மார்க் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை பாருங்க. முதல்ல 22 வாசிப்போம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு பாருங்க எவ்வளவு அழகா, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், அவன் உடனே எழுந்திருந்தான். நான் சொல்றேன், இங்க இதுக்கிடையில சொல்லியிருப்பா இயேசு, நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு எல்லாம் கூடும். நான் சொல்றேன், இன்னைக்கு அழகான வார்த்தை, ஏசப்பா உங்க கையை பிடிச்சு தூக்கி இருப்பார், தூக்கி விடுவார். கேட்க வேண்டியது தகப்பனார் பிசாசின் பீடியில பிடிக்கப்பட்ட மகனுக்காக அநேக முறை அந்த பிசாசு அவனை தீயில தள்ளி இருக்கு, தண்ணியில தள்ளி கொல்ல பார்த்தது. அவன் கேட்கிறான், ஏசப்பா ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஏதாயிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் இந்த உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். என்ன உதவினாலும் அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்க வலது கையை பிடித்திருக்கிறார், உங்க கையை பிடிச்சிருக்கிறார், உங்களை தூக்கி விடுகிறார். கீழே விழுந்து கிடக்கிற உங்களை தூக்கி விடுகிறார். கடன்ல இருக்கிற உங்களை தூக்கி விடுகிறார். வியாதி கஷ்டத்தில் இருக்க உங்களை தூக்கி விடுகிறார். பிசாசின் பிடியில பிடிக்கப்பட்டிருக்கிற உங்களை தூக்கி விடுகிறார். நோயில கஷ்டப்படுற உங்களை தூக்கி விடுகிறார். பாருங்க, அந்த நாயின் ஒரு விதவையின் அந்த மகன் இறந்து போனான், அவனை உயிரோடு எழுப்பி கையில் கொடுத்தாரே, அந்த இயேசு இன்று ஜீவிக்கிறார். உங்களுக்கு அவர் உதவி செய்ய அவரே வருகிறார். அவரே வந்து உங்களுக்கு உதவி செய்வார். என்ன உதவி வேணும் நீங்க ஆண்டவரை கேளுங்க, கர்த்தரே வந்து உதவி செய்வார். கவலையப்படாண்டா, கர்த்தர் உங்களுக்கு பக்க பலமா இருப்பார். அவர் தம்முடைய வலது கரத்தை பிடித்து உங்களை தூக்கிட்டே போவார். இவனை கொல்லும்படி அநேக முறை யார் உங்களை கொல்லணும்னு நினைத்தாலும், உங்களை அழிக்கணும்னு நினைத்தாலும் கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா அவருடைய கை உங்க கையை பிடிச்சிருக்கு. சத்துரு மேற்கொள்ள முடியாது, ஒன்னு சேதப்படுத்தாது. ஒரு மனிதனாலையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எங்களால தகப்பனே கையை பிடிச்சு நான் உன்னை தூக்கி விட்டு காண்டவர் கேட்ட உதவியை செய்து கொடுத்ததுக்காக தோத்திரம் துதிகன மகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.